இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. எசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இன்றைய இறை வார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு இதயம் கனிந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இறை ஆசீருடன் அத்தனை பேரும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். திருவிவிலியம் எழுதல் நாள் 3. கடந்த 2 தினங்கள் முன்னுரை மற்றும் பழைய ஏற்பாட்டு நூல்கள், இணை திருமுறை நூல்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு நூல்கள் எத்தனை என்கிறதையும், தொடக்க நூல், முன்னுரை, தொடக்க நூல் முதல் 3 அதிகாரங்களையும் இப்போது எழுதி முடித்தாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எத்தனை பேர் திருவிவிலியம் எழுதியிருக்கிறீங்க, அதே மாதிரி திருவிவிலியம் ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட் படிக்கிற எனக்கும் மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு சர்ச்சில் காம்படிஷன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுறதா இருந்தால், ஸ்பெஷலாக ஸ்டோரி சொல்ல வேண்டி இருந்தால், உங்களுக்கு எந்த ஹெட்டிங்கில் வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். காயினும் ஆபேலும் ஹெட்டிங்கில் ஸ்டோரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களையும் கலைத்திறனோடு வளர்த்தெடுப்போம் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஷீபாஜோ.